சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சரியான தகவலோடு உங்களை எப்பொழுதும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எந்த தகவலோடு வந்திருக்குன்னு எதிர்ப்புகளா கேள்வி கேட்கலாம். இப்போ எல்லாருக்குமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. கிரக பயிற்சிகள் வருகின்ற போது எதிர்பார்ப்பு இருக்கும், ஆண்டு பிறக்கின்ற போது எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ஆண்டாவது நமக்கு நன்றாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கும். அது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது சங்கடத்தில் உழண்டு கொண்டிருப்பதாலும் சரி, எல்லோருக்குமே எதிர் வருகின்ற ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும், இல்லை இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு சரியா தெரிந்து கொள்கின்ற போது நம்முடைய பாதையை நாம் சரியாக திட்டமிட்டுக் கொள்ளலாம். அப்படி பார்க்கின்ற போது ஒரு பரபரப்பான தகவல் இந்த 2025 நிறைய பேருடைய வாழ்க்கையில் 2024 நிறைய போராட்டங்களை கொடுத்திருக்கு. ஆனால் இந்த 2025 எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. 2025 ஆங்கில கணக்கீட்டின்படி 9ஆம் எண்ணான செவ்வாய் ஆதிபத்தியத்திற்குள் வருகிறது. பொதுவாக செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு இந்த ஆண்டு யோகமான ஆண்டாக இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் எண்ணுடைய அடிப்படையில் வருகின்ற போது நாட்டில் போர் பதற்றம் கூட உருவாகலாம். காவல்துறையினருக்கும் இராணுவத்தினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் புகழ் பெறக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு, மருத்துவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு பெயரும் புகழும் பெறக்கூடிய, அவருடைய திறமை வெளிப்படக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டாகும். பூமி விற்பது, வாங்குவது, இடம் வாங்குவது, புதிய வீடு கட்டுவது போன்ற முயற்சிகள் எல்லாம் மிக அதிகபட்சமாகவே இருக்கும். செவ்வாயுடைய ஆதிக்க ஆண்டு இந்த 2025. சரி, இந்த 2025 பொதுவாக சொல்லிட்டோம் இல்லையா, எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு தெளிவாக சொல்ல போறேன். 2025 மேஷ ராசினரான உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இது ஒவ்வொரு ராசினரும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ஆண்டு பிறக்கின்ற போது கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து பார்க்கின்ற போது நிறைய நீங்க கேள்வி கேட்கலாம், விமர்சனம் செய்யலாம். இங்க என்னன்னா, கிரக சஞ்சார நிலை எப்படி இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டும் என்பதை மட்டும்தான் நோக்கம். எங்கேயாவது ஒரு கிரகம் சாதகமாக சஞ்சரிக்கிறதா, அந்த சாதகமான பலன்களை சொல்வதன் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எதிர்மறையாக சில கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற போதும் அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த அலைபேசியின் வழியாக, சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சியின் வழியாக. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்கிர கதியில் இருக்கிறார். அந்த வக்கிர கதியில் இருக்கின்ற குரு பகவான் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வக்கிர நிவர்த்தி அடைகிறார். அப்போ பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யோகமான பலன்களை குரு பகவான் வழங்குவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது. இங்க 2 விதமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் பார்க்கின்ற இடங்களையும் சில இடங்களுக்கு சுபிட்சமான பலன்களை வழங்குவார். பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவர் பார்க்கின்ற 5, 7, 9ஆம் பார்வைகள் அனைத்து ராசினருக்குமே யோகமாக இருக்கும். பார்வையினால் பலன் தரக்கூடியவர் குரு பகவான். அப்போ 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த ஸ்தானம் வலுப்படும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணவரவு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும். அப்போ நோய் நொடிகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அவற்றிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட்டிருந்தால் தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அந்த சஞ்சார நிலையின் காரணமாக உங்கள் செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் எல்லாம் உயரக்கூடிய நிலையினை குரு பகவான் ஏற்படுத்துவார் பிப்ரவரி 11க்கு பிறகு. அதே நேரத்தில் இன்னொரு பார்வை 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும், வியாபார அபிவிருத்தியாகும், வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திடக்கூடிய நிலை உண்டாகும். இவற்றையெல்லாம் மே மாதம் 9ஆம் தேதி வரை குரு பகவான் உங்களுக்கு செய்து கொடுப்பார்.
எழுதி வச்சுக்கோங்க. குரு சஞ்சார நிலை, குரு பார்க்கின்ற நிலை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் சஞ்சார நிலை மே மாதம் 10ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக மிதுன ராசி சஞ்சரிக்கின்ற போது 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு வேளையிலும் அதிகபட்சமான முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரத்தில் பொதுவாக ஒரு பலன் இருக்கிறது. அவருடைய பார்வைகள் 3 பார்வைகளுமே மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை மேஷ ராசினரான உங்களுக்கு ஏற்படுத்த இருக்கிறது. அப்படி என்ன பார்வை இருக்கு கேக்குறீங்களா? முதல் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான துலாம் ராசி தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கிறார் குரு பகவான் மே மாதம் 10ஆம் தேதி முதல். அதன் காரணமாக என்ன, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சுபிட்சமான மங்களமான ஒரு நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வரன்கள் தேடி வரும், திருமண யோகம் கூடும். மேஷ ராசினருக்கு மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு திருமண யோகம் ஏற்பட இருக்கிறது. நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், இவையெல்லாம் ஒரு பக்கம். மற்றும் ஒரு பக்கம் பார்த்தால் 9ஆம் இடத்திற்கும் குரு பகவான் பார்வை. தெய்வ அனுகூலமும் பெரியோர்களின் ஆசீர்வாதமும் துணையும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். அதற்கு மேலாக 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்க இருக்கிறார் மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு. அதன் காரணமாக வருமானம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். அது எந்த தொழில் நீங்கள் செய்து வந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய பையில் பணம் இருக்கா, வியாபாரம் நல்லா நடக்குதா, தொழில் நடக்குதா, வியாபாரத்தில் உத்தியோகத்தில் நல்லபடியா இருக்குமா, அதான் முக்கியம். அப்ப 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் வருமானம் அதிகபட்சமாக இருக்கும். இன்னொரு தகவலும் இருக்கிறது. 11ஆம் இடம் மூத்த சகோதரம், இளைய தாரத்திற்குரிய இடம். அப்போ திருமணமாகி வாழ்க்கை துணையை பிரிந்திருப்பவர்களுக்கு மறு திருமணம் நடக்கின்ற காலகட்டமாகவும் மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசினருக்கு இருக்கும். இன்னொரு விஷயத்தையும் ரகத்தையும் சொல்லலாம். ஒரு திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் வேறு நட்போ இல்லை வேறு விதமான உறவையோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அது உங்களுடைய பொறுப்பு. இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது, இந்த இடத்தை பார்க்கின்ற போது இந்த பலன்களை வழங்குவார்கள் என்பது மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டிய தகவல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசாரமா என்ன ஆகுறாருன்னா, மிதுனத்தை சந்திச்சவர் கடகத்துக்கு போறாரு. எப்போ? அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. இப்போ இந்த பலன்கள் இருக்கு பாருங்க. இந்த 5 மாதங்கள் இந்த பலன்கள் இருக்கும். திருமண யோகம் எல்லாமே, லாபம், அதிர்ஷ்டம் எல்லாமே 5 மாதங்கள் இருக்கும். இப்போ அதிசாரமாக அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி கடகத்துக்கு போறாரு. கடகத்துக்கு போயிட்டு 29ஆம் தேதி அங்க வக்ரம் ஆயிடுறார். அப்ப மிகப்பெரிய யோக காலம் என்று பார்க்கின்ற போது மே மாதம் 10ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை மிகப்பெரிய யோகமான காலமாக மேஷ ராசினருக்கு குரு பகவானால் ஏற்பட இருக்கிறது. பொதுவாக பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு யோகமான நேரம் தான். அதிகபட்சமான யோகமான நேரம் என்று பார்க்கின்ற போது மே மாதம் 10 முதல் அக்டோபர் 7 வரை இது குரு பகவான் உங்களுக்கு வழங்குகின்ற யோக பலன்களாக இருக்கும். அடுத்து ஒரு உச்சமான ஒரு கிரகம் சனி பகவான். சனி பகவான் கொடுப்பதை எவராலும் தடுத்து விட முடியாது. சனி பகவான் தடுப்பதையும் எவராலும் கொடுத்து விட முடியாது. அப்படி பார்க்கின்ற போது சனியினுடைய சஞ்சாரம் 2025ஆம் ஆண்டு முழுவதுமே, நல்லா குறிச்சு வச்சுக்கிங்க, யார் வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம், திருநள்ளாருடைய சனி பயிற்சி காலத்தை ஒட்டிதான் சொல்றேன் உங்களுக்கு நான். 2025ஆம் ஆண்டு முழுவதுமே கும்பராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சனி பகவான். கும்பராசி என்பது மேஷ ராசினருக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம். அப்ப சனி பகவான் லாபத்தை கொடுக்கின்ற இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார், சஞ்சரிப்பார் 2025ஆம் ஆண்டு முழுவதுமே. தொழில் விருத்தியாகும், எதிர்பார்த்த பணம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவருடைய பார்வை 3ஆம் பார்வை உங்க ராசிக்கு, அவருடைய 7ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு, அவருடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு. சனி பகவான் ஒரு பக்கம் லாபத்தை கொடுப்பார், புரிஞ்சு வச்சுக்கோங்க.
என்ன இவர் ஒரு விஷயத்தை மட்டும் பேசினா பார்க்காதீங்க, லாபத்தை கொடுப்பார். இன்னொரு பக்கம் ராசியையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கின்ற போது நாம் நேர்மையாக செயல்பட வேண்டிய நிலைமையினை நமக்கு உண்டாக்குவார். தவறாக செயல்படுகின்ற போது தவறுக்குரிய தண்டனைகளை தரக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போ நமக்கு கிடைக்கின்ற லாபங்கள் எல்லாம் எதிர்மறையாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மேலாக 5ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். பூர்வீக சொத்து விவகாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். குழந்தைகள் நலனில் நீங்கள் கூடுதலாக அக்கறை செலுத்தி வர வேண்டிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது பதிகிறது. வரவு வந்துகிட்டு இருக்கும், இப்படி சில சங்கடங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். இது சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்த பலன்களாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப ராகு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விரய செலவுகள் என்பது இப்போ அதிகபட்சமாகவே இருக்கும். 2025 1ஆம் தேதி முதல் 12ஆம் இடத்தில் தான் சஞ்சரிப்பார். அதே நேரத்தில் கேது பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பார். அந்த சஞ்சார நிலை தான் உங்களுக்கு சாதகமான சஞ்சார நிலை. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்துக் கொள்கின்ற சக்தி உங்களுக்கு உண்டாகின்ற இடம் 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கேது பகவான் சஞ்சாரம் மிக சாதகமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறது. எதிர்ப்புகள் அற்ற நிலை, நோய் நொடி அற்ற நிலை, வழக்குகள் அற்ற நிலை, செல்வாக்கு உயரக்கூடிய நிலை. இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மே மாதம் 27ஆம் தேதி வரை நீடிக்கும். மே மாதம் 27ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகிறது. அந்த ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்ற போது 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அப்ப சனி பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு மிகப்பெரிய யோகத்தை 2025ஆம் ஆண்டு மேஷ ராசினர் அடைய இருக்கின்றீர்கள். அப்போ 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ண கேது பகவான் 5ஆம் இடத்துக்கு போவார். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய பூர்வீக விஷயங்களில் பிள்ளைகள் மீது அதிகபட்ச நலனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் உங்களுக்கு தேவையான ஒரு கவனம். அதே நேரத்தில் அதே சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் 27/2 முதல் 29/3 வரை அஸ்தமனமாகிறார். அந்த ஒரு மாதத்தில் எந்த விதமான நெருக்கடிகளையும் உங்களுக்கு அவரால் ஏற்படுத்த முடியாது. 23/7 முதல் நவம்பர் மாதம் 18ஆம் வரை வக்ரம் ஆகிறார். அப்போ அவரு அங்கே பலவீனமாவாரு. அதே நேரத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்தில் அங்கே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார். அதன் காரணமாக மிக பெரிய யோக பலன்கள், கெடுதலற்ற யோக பலன்கள், ஆதாய பலன்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அனைத்தையும் மேஷ ராசினர் 2025ஆம் ஆண்டில் அடைய இருக்கிறீர்கள். இதுதான் கிரக நிலை. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்.